நம்ம ஃபேமிலி எப்படின்னா we have always been non-political. நாங்கள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இன்க்ளைன் ஆகலை, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட் போகல. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் வர்ட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். நிறைய பேருக்கு தெரியாது, ஆஸ் த ரூலர், ஆஸ் த நவாப் ஆஃப் தி கர்நாடிக், நிறைய ஹிந்து கோயிலுக்கு, நிறைய சர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம். நவாப் பாலாஜி தான் பண்ணாங்க. சங்கராச்சாரியாஜி ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த காஞ்சிபுரம் மட் ஒரு சங்கராச்சாரியா வந்து ஒரு முஸ்லீம் வீடுக்கு போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நம்ம யங் ஜென்ரேஷன் இருக்காங்களே, ஜென்ஜி சொல்லுவாங்க, தே ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி பிகாஸ் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் பீப்புள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் பிரிட்டிஷோட ஃப்ரெண்டு, பிரிட்டிஷோட அலை. You have to be very cautious when you say that, you know, they were British friends, they were French friends. It doesn't work like that. So the British, our relationship started as a business relationship. History is history. It's everything is fine. உள்ளே வரும்போது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நான் இந்த ஹால் வழியாக தான் பாஸ் ஆகி வந்தேன். அதுலேயே நிறைய ஆன்டிக் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய சின்ன சின்ன ஆன்டிக் பொருட்கள்லேருந்து ஒரு ஆன்டிக் கன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஈவன் தான் நாங்கள் ஏறி வந்த ஸ்டெப்ஸுமே கூட இட்ஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் ஒரு ஃபிலிமில் வர மாதிரி ஒரு வுட்டு மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. இவ்வளோது எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது? சார் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஓல்டு பில்டிங்ஸ் இருக்குல்ல, பழசு பில்டிங் எல்லாம் ஒரு சேயிங் இருக்குது, அந்த பில்டிங் வில் மெயின்டைன் இட் செல்ஃப். ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும்? இப்போ இருக்கிறது ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இன்க்ளூட் ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் இன்க்ளூடிங்? ஃபேமிலி இஸ் அபவுட் 200. சென்னைக்குள்ளே யூ ஆர் ரன்னிங் ஒரு மினி கிங்டம் வருது சார் இருக்கு. நம்ம ஃபேமிலி எப்படின்னா we have always been non-political. நவாபோட ஃபேமிலி known to be no politics. பட் அட் த சேம் டைம் நாங்கள் எப்போவுமே இன்டர்ஃபேத் ஹார்மனி, இந்த கம்யூனல் ஹார்மனி சொல்லுவாங்க இல்லை, இந்த காஸ்ட், க்ரீட், ஜாதி. ஸோ எல்லாருக்கும் யுனைட் பண்ணதுக்கு இஸ் தி பேசிஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி அமீர் மஹால். ஸோ நாங்கள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இன்க்ளைன் ஆகலை, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட் போகல. ஸோ வி ஹவ் ஆல்வேஸ் பீன் நியூட்ரல் அண்ட் ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ஹார்மனி. ஸோ தட் இஸ் வாட் the Nawab families, that is what my father, இப்போ இருக்கிற Prince of Arcot, அவரோட ஐடியா ப்ளஸ் அமீர் மஹால் இந்த பிளேஸ், இந்த ஸ்பேஸ் அமீர் மஹால் அதான் ப்ரொமோட் பண்ணுறோம். மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு, ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு இங்கே வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். ஐ டாக் டு தேம். நான் ஒரு குவிஸ் மாஸ்டரும் ஆஸ் அ பேஷன். ஸோ எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கட்டும், கார்பரேஷன் ஸ்கூலில் இருக்கட்டும், பாய்ஸ், கேர்ள்ஸ். ஸோ ஏன்னா children are the future. So this is what it is. This is what the entire concept of Amir Mahal Arcot Nawab family is. So that's about it. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணாங்கன்னா இது ஏதோ ஒரு பேலஸ் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எனக்கு இன்னும் அந்த முகல் பீரியட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிஸ்ட்ரி அது நீங்களே சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தி நவாப் ஆஃப் தி கர்நாடிக் இல்லைன்னா நவாப் ஆஃப் ஆர்காட் சொல்லுவாங்க. இது வேறு ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி வந்து முகல்ஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். அதுதான் பேசிஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் தே திங்க் தட் முகல்ஸ் அண்ட் நவாப் அது சேம், இது செப்பரேட். எஸ், பட் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிறப்போ அது வந்து முகலுக்கு அடுத்து நீங்கள் வந்தீங்க, லைக் முகல் கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு ஸ்டேட் இருந்தது. அந்த ஸ்டேட் பேர் வந்து கர்நாடிக். நாட் கர்நாடகா, நாட் ஆந்திரா, நாட் தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, அது இல்லை. கர்நாடிக். கர்நாடிக் ஆர்ட், கர்நாடிக் மியூசிக் இருக்கு இல்லையா? அந்த கர்நாடிக் ஸ்டேட் வாஸ் ஒரு பெரிய இடம், ஒரு ஸ்டேட் இன் சவுத் இந்தியா. அந்த கர்நாடிக்கோட ஹெட் வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக். ஃபர்ஸ்ட் நவாப் ஆஃப் கர்நாடிக் 1690 ஸ்டார்ட் ஆகுது. நவாப் ஆஃப் கர்நாடிக், அந்த கர்நாடிக் ஸ்டேட்டோட கேபிட்டல் வந்து ஆர்காட். தட்ஸ் வை அந்த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட். ஸோ நவாப் ஆஃப் கர்நாடிக் ஸ்டேட், கேபிட்டல் ஆர்காட். ஸோ 8th நவாப், ஃபர்ஸ்ட் நவாப் ஜுல்ஃபிகார் அலி கான், அதெல்லாம் 1690. 8th நவாப் வாலாஜா. இப்போ வாலாஜாபாத், வாலாஜா ரோடு, நம்ம வாலாஜாபேட் இருக்கு இல்லையா? நவாப் வாலாஜா அவர் என்ன பண்ணாங்க, ஆர்காட் கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டு மெட்ராஸ் கேபிட்டல் பண்ணார். ஸோ கர்நாடிக் கேபிட்டல் வாஸ் மெட்ராஸ். அவர் ஷிஃப்ட் பண்ண டைமு ஹி பில்ட் ஹிஸ் ஹோம். அவருக்கு வீடு கட்டணும் இல்லையா? அந்த வீடு நவாப் பாலாஜா வீடு எங்கே கட்டுனாங்க இல்லையா? நம்ம சேப்பாக் பேலஸ். இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, நம்ம செனட் ஹவுஸ் இருக்குது, அது வந்து சேப்பாக் பேலஸ் சொல்லுவாங்க. இப்போ இருக்குது. எஸ், ஓகே. அட் மரீனா பீச், ஆப்போசிட் டு மரீனா பீச். ஸோ அது வந்து அது கட்டுறது வந்து நவாப் பாலாஜா தான். ஓகே. ஸோ தட் வாஸ் ஹிஸ். நிறைய பேருக்கு தெரியாது சார். இங்கே லைக் சேப்பாக் பேலஸ் போகும்போது லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் கட்டின ஒரு பில்டிங்கில் இன்னைக்கு அது வந்து காலேஜாக ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை, பிரிட்டிஷ் அப்போ தான் உள்ளே வந்தாங்க. ஸோ தி பிரிட்டிஷ் வேர் ஆஸ் ட்ரேடர்ஸ் அந்த காலத்தில்.
அப்போது when ஆர்காட் was shifted அவர் கட்டுனாங்க பேலஸ். அதுக்கப்புறம் 1855 அந்த பேலஸ் விட்டுட்டு அமீர் மஹாலுக்கு வந்துட்டோம், அந்த சேம் ஃபேமிலி. ஸோ தி ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட், அந்த டைட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு, நவாப் ஆஃப் கர்நாடிக் டு தி பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட். அந்த நவாப் ஆஃப் கர்நாடிக் அந்த டைனஸ்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு அந்த பேலஸ்லேயே. அவருடைய அங்கிள், லாஸ்ட் நவாபோட அங்கிள் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட், அவர் அமீர் மஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். அங்கேருந்து நம்ம ஐம் தி 9th generation. ஸோ மை ஃபாதர் இஸ் 8th பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட். அந்த இட்ஸ் அன் ஆனரரி டைட்டில் சார், இட்ஸ் ஜஸ்ட் அ டைட்டில், ஏதோ ஒரு ஸ்டேட் கிடையாது. ஷிஃப்டட் உங்களோட கிராண்ட் ஃபாதர் அந்த டயத்தில் வந்து ஷிஃப்ட் ஆச்சா இல்லை அதுக்கு முன்னாடியே ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா சார்? நான் சொல்கிறது, நான் வந்து 9th generation இங்கே இருக்குது. ஸோ 1855 ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ ஃப்ரம் தென் we are 9th generation. அண்ட் இங்கே வந்து we have a family, நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கிறோம், ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவரோட ஃபேமிலி இருக்கிறாங்க, எல்லா ஜாதியாக இருக்கிறாங்க இங்கே, முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின். இட் இஸ் லைக் எ ஸ்மால் கம்யூனிட்டி. பட் ஹெட் வந்து the Prince of Arcot. So Amir Mahal is allotted to the Prince of Arcot as his official residence, ancestral official residence by the government of India, as a perpetual residence of the Prince of Arcot. You know, that palace, Chepak Palace and many of the properties, the British காலத்தில் அதெல்லாம் they took it away. அதெல்லாம் எடுத்துட்டு இந்த பேலஸ், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அமீர் மஹால் யூ ஷிஃப்ட் இன்னும் சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஷிஃப்டட். ஸோ பிரிட்டிஷ் வந்து உங்ககிட்ட வந்து லைக் அந்த பீரியடில் சொல்கிறாங்க லைக் யூ எங்களுக்கு இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கங்க அப்படின்னு. கரெக்ட். ஸோ கரெக்ட், அதை பேஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட் ஆகும். ஓகே. பட் இது வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் சார். இன்றைக்கி ஏன்னா அந்த ரோடு எல்லாருமே கிராஸ் பண்ணுறப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த பில்டிங் ஏதோ ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டக்கூடிய ஒரு பில்டிங் தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் இட்ஸ் ஹேவ் ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எனக்கு நவாப் பாலாஜா இருக்கிறாங்க, அவரோட ஃபேமிலி நாட் ஓன்லி தேவர் த ரூலர் சார், நிறைய பேருக்கு தெரியாது. ஆஸ் த ரூலர், ஆஸ் த நவாப் ஆஃப் தி கர்நாடிக், நிறைய ஹிந்து கோயிலுக்கு இடம் கொடுத்தோம் ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன், ஆஸ் அ குட்வில், ஆஸ் என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜெஸ்டர் ஆஃப் யூனிட்டி மாதிரி. நிறைய சர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம், நவாப் பாலாஜி தான் பண்ணாங்க. நம்ம கபாலீஸ்வரி இதுக்கு கோயில் இருக்குது இல்லையா, கபாலீஸ்வரி கோயில் ஒரு டேங்க் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை நவாப் பாலாஜா. ப்ளஸ் மெனி அதர் டெம்பிள்ஸ். இங்கே ஏர்லி 90s நம்ம சங்கராச்சாரியா வந்தாங்க காஞ்சிபுரம் மட்டிலேருந்து. ஸோ அவருக்கு நாங்கள் இன்வைட் பண்ணோம் அவர் ஆஃபீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணோம். ஓகே, நவாப் ஆஃப் ஆர்காட், அமீர் மஹாலா, ஓகே போகலாம் சொன்னாங்க. இமீடியட்டாக ஹி அக்செப்டட். அவரோட 500 பேர் வந்தாங்க, 500 people. இங்கே இந்த ஹாலில் இடம் இல்லை. ஸோ வி கெப்ட் அவுட் சைட் இன் த லான். சங்கராச்சாரியாஜி அவர் சொல்கிறாங்க, அவர் ஸ்பீச்சில் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த காஞ்சிபுரம் மட் ஒரு சங்கராச்சாரியா வந்து ஒரு முஸ்லீம் வீடுக்கு போகிறாங்க. அதர்வைஸ் வி ஹேவ் டு டூ அ பேக்ரவுண்ட் செக். யார் கூப்பிடுறாங்க அந்த ஹோஸ்டோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிவிட்டு க்ளீனாக இருந்தால் அப்படி இப்போ தான் போகும். பட் ஆர்காட் நவாப் சொன்னால் இமீடியட்டாக வி அக்செப்ட் பிகாஸ் ஆர்காட் ஃபேமிலியோட அந்த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் த நவாப் ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் டெம்பிள்ஸ் இன் காஞ்சிபுரம் அவர் சொன்னாங்க 100 கோயில், 100 டெம்பிள்ஸ்க்கு அந்த லேண்ட் கொடுத்தாங்க. அவர் கட்டுங்க டெம்பிள் லேண்ட் கான்ட்ரிபியூஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் லேண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா அதெல்லாம் இது போட்டாங்க, பார்டர் போட்டாங்க. பட் த பீப்புள் ஆர் சேம் இல்லையா, த சேம் கான்செப்ட், சேம் ஆட்டிடியூட். ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நம்ம யங் ஜென்ரேஷன் இருக்காங்களே, ஜென்ஜி சொல்லுவாங்க, ஜென்சி, ஜென் பை, இப்போ ஜென்சி, ஜென் பை, ஜென் எக்ஸ், ஜென்சி எஸ்பெஷலி, they should know the history because this is beautiful history of our people. So this is what we promote here. சார், அந்த கர்நாடிக் ஒரு ஸ்டேட்லேருந்து இங்கே மெட்ராஸ் நோக்கி நகர்ந்ததுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, கர்நாடிக் வாஸ் சவுத் தான், கர்நாடிக் நார்த் கிடையாது. ஸோ ஆல்ரெடி மெட்ராஸ் வாஸ் இன்சைட் கர்நாடிக். ஓகே, பட் த கேபிட்டல் வாஸ் ஆர்காட்ல பிகாஸ் மெட்ராஸ் வாஸ் நாட் ஃபார்ம்ட் ஆஸ் அ சிட்டி இட் செல்ஃப். அதுக்கப்புறம் தான் அந்த மெட்ராஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய சிட்டி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஒன்லி a small kind of a village, I would say. இது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இருக்கு இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ். ட்ரிப்ளிகேன் வாஸ் ஒன் வில்லேஜ், மயிலாப்பூர் was a village. In the middle, there's nothing. Open land in it. So it was like small villages. Whereas Arcot was a bigger city. In the sense like bigger administrative ideas were there. And it was, adhikappuram even Trichy was a very big city. Adhikappuram when Madras became big, main reason na inga vandu idu irukku, port irukku. Quick access to in and out of the port. So always better to have a city which is the capital, அது ஒரு போர்ட் இருக்கணும், சீ போர்ட் சொல்கிறோம்.
So that was one of the reasons we presume. And then இப்போ நீங்கள் பார்த்தா அமீர் மஹால் மெயின்லி இட்ஸ் an ancestral home, official home சொன்னேன் இல்லையா. மோர் தேன் தட் இது ஒரு ஹப் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆர்ட், ப்ரொமோட்டிங் கல்ச்சர், ஃபார் ப்ரொமோட்டிங் நான் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனல் பீஸ், ப்ரொமோட்டிங் எஜுகேஷனுங்க, ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாம் இஸ் வாட் அமீர் மஹால் இஸ் டுடே. இந்த பில்டிங் பற்றி சொல்லுங்கள் சார், இதோட ஹிஸ்ட்ரி என்ன? ஏன்னா நாங்கள் உள்ளே வரப்பவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ரோட்ஸில் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு தெரியும், பட் இன்னும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை புதுசாக சென்னைக்கு வர்றவங்க ஏதோ ஒரு பேலஸோ இல்லை சம்திங் இது அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங், இதில் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது. ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் வெரி ஓல்டு பில்டிங் சார். இது ஒரு 180 years ஓல்டு பில்டிங் இது, ரைட்? ஸோ நாங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறோம், பட் இட் இஸ் பிகம் வெரி ஓல்டு now. ஸோ இட் இஸ் அபவுட் ஆல்மோஸ்ட் 200 years. இது வந்து இண்டோ சாரசனிக் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. அந்த ஆர்கிடெக்சரில் அந்த ஸ்டைலில் கட்டியிருக்குது. அதான் சொன்னேன், 1855 எங்கே ஷிஃப்ட் பண்ணோம் அந்த பேலஸ்லேருந்து. அதுக்கு ஒரு 15 years or 20 years பேக் இது கட்டுறது. ஸோ 1840s கட்டுறது. பட் ஆன்டிக், ரொம்ப ஆன்டிக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஏன் சார், நான் உள்ளே வரும்போதுமே பார்த்தேன் ஃபர்னிச்சர், நிறைய clothes. ஏன்னா ஆன்டிக்ஸ் they show the history of the place. People should know history. So basically it's a very old place, trying to maintain it. ஃபர்னிச்சர்ஸுமே வந்து லைக் ரொம்ப ஆன்டிக் தானே சார் இங்கே? ஆமாம், இதெல்லாம் இந்த ஃபர்னிச்சர், நீங்கள் உட்காந்து ஃபர்னிச்சர், இதெல்லாம் பர்மா டீக் சொல்லுவாங்க. வுட், இந்த வுட்டெல்லாம் they will come more than 100 years, more than even இப்போ பாருங்கள் நீங்கள் 175 years ஆச்சு, அப்படியே இருக்குது பாருங்கள். சார் நம்ம உட்காந்துருக்கிறது அரௌண்ட் ஒரு 100 yearsக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இல்லை 175 years. 175 years, ஓகே. ஈவன் த வால்ஸ் நீங்கள் பாருங்கள், செவரெல்லாம் பாருங்கள், ஒரு கிராக்கு கிடையாது. இப்போ செவரெல்லாம் ஒரு they put what about 9 inches, அந்த 9 inch பிரிக் போட்டுட்டு அந்த வால் கட்டுவாங்கல்ல. இந்த செவரெல்லாம் 3 அடி, இட்ஸ் 3 foot width வால் அப்படியே. ஸோ தட்ஸ் வை நிறையா பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சிமெண்ட்டே கிடையாது. இங்கேருந்து நிறைய ஆர்கிடெக்ட் வந்தாங்க, இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்ட்ஸ் வந்தாங்க. They said how you don't have any problem, any issue. I said you're saying that, but we have some issues with the ceiling, water leakage அதெல்லாம். அதர்வைஸ் அந்த இந்த கிராக்ஸ் சில டைம் என்ன ஆகும், ஆஃப்டர் 80-100 years அது சிங்க் ஆகும் உள்ள செவரு, அதெல்லாம் ஆகலை. ஸோ தட் ஆர்கிடெக்சர், தட் ஸ்டைல், தட் இன்ஜினியரிங் அந்த காலத்தில் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஹேவ் நவ். ஸோ இப்போ எங்களால் இங்கே பார்க்க முடியுது இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாமே அப்போ இது பண்ணது தான். சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அந்த காலத்தில். அந்த வயரிங்கெல்லாம் வெளியே இருந்தது, நாங்கள் அதெல்லாம் கன்சீல் பண்ணோம். ஃபஸ்ட்டு there was no electricity, sir. It was only candles and lamps. அதுக்கப்புறம் we have to conceal, add some lights, then going with the time. ஓகே, எப்படி சார் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா இவ்வளோ நான் உள்ளே வரும்போது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நான் அந்த ஹால் வழியாக தான் பாஸ் ஆகி வந்தேன். ஸோ அதுலேயே நிறைய ஆன்டிக் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய சின்ன சின்ன ஆன்டிக் பொருட்கள்லேருந்து ஈவன் தோ சொல்லப்போனால் லைக் வந்து ஒரு ஆன்டிக் கன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஈவன் தோ நாங்கள் ஏறி வந்த ஸ்டெப்ஸுமே கூட இட்ஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் ஒரு ஃபிலிமில் வர மாதிரி ஒரு வுட்டு மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. இவ்வளோதையும் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? சார் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியல. ஓல்டு பில்டிங்ஸ் இருக்குல்ல, பழசு பில்டிங் எல்லாம் ஒரு சேயிங் இருக்குது, அந்த பில்டிங் வில் மெயின்டைன் இட் செல்ஃப். த நியூ பில்டிங், புது பில்டிங் எல்லாம் யூ ஹேவ் டு மெயின்டைன், மோர் டிஃபிகல்ட் டு மெயின்டைன், ரைட்? ஓல்டு பில்டிங்ஸ்க்கு யூ ஜஸ்ட் ஹேவ் டு, இது எப்படி சொன்னா when you're starting a cycle, initial pedal பண்ணுறதுக்கு கொஞ்சம் it will be a little difficult, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். After the cycle moves, you have to pedal only, அது ஈஸி. அந்த மாதிரி the maintenance has started already when it was built. நாங்கள் அது ஸ்லோ பெடல் தான் பண்ணுறோம். ஸோ we are just continuing to go with the flow of the maintenance. ஒரு ஜெனரேஷனாக வந்துருக்குது, ஸோ it's just going with the flow. But I hope that it continues for many more years as much as possible. இதில் ஒரு பர்சனலாக டச்சை கொடுக்குறோம். இட் இஸ் நாட் லைக் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் இந்த ஆர்கிடெக்ட்ஸ்க்கு இல்லைன்னா ஒரு எனி கம்பெனிக்கு. மை ஃபாதர், மை மதர், மை வைஃப், மை செல்ஃப், மை பிரதர், ஹிஸ் வைஃப், எல்லாம் ஆல் ஆஃப் அஸ், இன்ஃபேக்ட் அவர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. பிகாஸ் இங்கே எல்லாம் அமீர் மஹால் உள்ளே இன்னைக்கு வந்து 500 பேர் இருக்கிறாங்க. ஸோ தே ஆல் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குவார்ட்டர்ஸ். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு மெயின்டைன் தேர் தேர் ஸ்பேஸ் ஆஃப் லிவிங். எங்களால் பார்க்க முடிஞ்சு உள்ளே வர்றப்போ லைக் அந்த அந்த கோர்ட்டில் நம்ம ஸோ அந்த குற்றவாளிகள் இருக்கிற விட்னஸ் பாக்ஸ் மாதிரி பார்த்தோம் ஒரு எஸ் அந்த 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 பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸ் பார்த்துருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லைக் அது பார்த்தா ஒரு விட்னஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ விட்னஸ் பாக்ஸ். ஐ மீன் இட் இஸ் அ விட்னஸ் பாக்ஸ், பட்
இட்ஸ் நாட் லைக் அந்த கோர்ட் ரூம்லாம் வச்சுட்டு நீங்கள் வாங்க விட்னஸ் பார்த்து அது மாதிரி இல்லை. earlier ஐ பிலீவ் இட் வாஸ் kept here இந்த ஹாலில் இருந்தது. இந்த ஹாலில் ஒரு பெட்டிஷனுக்கு வருவாங்க இல்லையா மக்கள் எல்லாம், அந்த பெட்டிஷன் கொடுக்குற டைமு அது உள்ள யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஒரு பெட்டிஷன் ஒரு கொஸ்டின் ஒரு ஏதாவது எனி ரிக்வெஸ்ட் டு த நவாப் அங்கே நின்று தான் கேட்கணும். ஸோ இட் வாஸ் நாட் லைக் ஃபார் கிரிமினல் ஆர் இட் வாஸ் நாட் ஃபார் எனி கோர்ட் அந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் ஐ திங்க் இப்போ இஸ் ஜஸ்ட் ஷோ பீஸ். எஸ் எஸ் நான் தான் பார்த்தேன். எனக்கு உள்ளவரை நான் ஒவ்வொரு விஷயமும் லிசன் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் நான் இன்னொன்று பார்க்க முடிஞ்சு இந்த பல்லாக்கு இந்த சென்ஸ் வந்து லைக் கேரேஜ் ஒரு ஸோ அதுவுமே வந்து அப்போ யூசேஜில் இருந்திருக்குல்ல சார் இங்கே? எஸ் அது வந்து மெயின்லி மேரேஜ் டைம். அந்த கல்யாண டைமில் பிரைட் பொண்ணு வந்து அதில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போவாங்க, அவர் வீட்டிலேருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஸோ தே கேரி நாங்கள்லாம் பால்கி சொல்லுவோம், பால்கி ஹிந்தியில் டோலி சொல்லுவாங்க. டோலி ஓகே ஓகே. ஸோ இங்கிலீஷில் பாலக்வின். எஸ் பாலக்வின். தமிழில் பல்லாக்கு. பல்லாக்கு எஸ். எஸ். ஸோ தட் வாஸ் யூஸ்ட் ஃபார் தேட். அந்த பால்கி இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து இட் இஸ் யூஸ் அஸ் அ ஸ்டைல். இப்போ குதிரை யூஸ் பண்ணுறாங்க, ஹார்ஸ் எலிஃபண்ட் யூஸ் பண்ணுறாங்க, யானை யூஸ் பண்ணுறாங்க. இது பால்கியும் மோஸ்ட்லி இன் நார்த் இந்தியா ஒரு ஸ்டைல் மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் all these are antics just to understand the history of our space of India. ஆர்காட் ஃபேமிலியோட என்ன வேல்யூஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கீனாக வந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் அதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க சார்? See, the main values what we teach our children, நாங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன சொல்கிறோன்னா, லைஃப் வந்து காம்ப்ளிகேட்டடாக பண்ணாதுங்க. லைஃப் இஸ் ப்ரெஷியஸ், வேல்யூபிள் சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் இஸ் வேல்யூபிள். பி சிம்பிள், தேங்க்ஃபுல்லாக இருங்க. பி தேங்க்ஃபுல் டு காட், பி தேங்க்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஜஸ்ட் பி சிம்பிள் அண்ட் நார்மல். திஸ் இஸ் த சிம்பிள் வேல்யூஸ் ஆஃப் லைஃப், ரைட்? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பி ஹெல்ப்ஃபுல். எப்போவுமே ஐ சொல்லாதுங்க, வி சொல்லுங்க. ரைட், திஸ் இஸ் வாட் வி வர் டாட். வின்னா இன்க்ளூட்ஸ் எல்லா ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மக்கள் வேறு, முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் நாங்கள்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஒரு இது போட்டாங்க, ஒரு பார்டர் லைன் மாதிரி. நீங்கள் முஸ்லீம்னா ஹிந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு சீக். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ இஸ் அந்த பார்டர், அந்த லைன் வந்து கட் பண்ணணும், ஒரே ஸ்பேஸில் வரணும். அந்த ஸ்பேஸ் லேபிள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். திஸ் இஸ் த வேல்யூ நாங்கள் டீச் பண்ணோம் நம்ம சில்ட்ரனுக்கும். சார் இன்னுமே பார்க்க முடியுது இந்த வுட்ஸ், பர்டிகுலர்லி வுட் சீலிங்ஸ் எங்களால் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னுமே நம்ம அந்த மேலே வுட் சீலிங்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, பில்டிங்கில் வரும்போது வந்து வுட் சீலிங்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வுட்ஸ் எல்லாமே அப்போ ஸோ இதுவுமே வந்து ஒரு 200 years இருக்கக்கூடிய ஒரு வுட்ஸ் தானா, இல்லை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஹேவ் சேஞ்ச் அதில் வந்து அதில் ஒர்க் பண்ணிங்களா எப்படி சார்? இந்த வுட்டெல்லாம் அந்த காலத்தில் இது வந்து மெட்ராஸ் டெரஸ் சொல்லுவாங்க. மெட்ராஸ் டெரஸ்ன்னு இந்த ராஃப்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஆக்சுவலி தேர் சப்போர்ட். அந்த பெரிய பீம் இருக்குது, அதுக்கு நடுவில் அந்த சின்ன சின்ன பீம் இருக்கும், அது வந்து ராஃப்டர்ஸ். அது ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுறோம். இந்த டெரஸ்க்கு அந்த பெரிய பீமே இட்ஸ் வுட் தானே சார்? ஒரு எல்லாம் வுட் தான், ஆல் பர்மா வுட். அந்த பர்மா டீக் சொல்லுவாங்க, அது உள்ள அந்த ராஃப்டர்ஸ். இது வந்து மெட்ராஸ் டெரஸ் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் தேர் இன் மெனி பில்டிங் சார். இங்கே நம்ம ஊர்லேயே தேர் மெனி பில்டிங். இவ்வளோ பெரிய வுட்டு யாருமே பார்த்ததில்லை சார். இட்ஸ் அபவுட் ஒரு 5 inch கிட்ட இருக்கே சார், 5 to 6 inch கிட்ட இருக்கே சார். அந்த இன்ஜினியரிங் அந்த காலத்தில் ஆர்கிடெக்சர் எப்படி எடுத்து போனாங்க, மேலே எப்படி கட்டுனாங்க, எப்படி அந்த ஜாமெட்ரி கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு இன்ச்சும் இந்த லெஃப்ட் ரைட் போகாது. ஒரு வீட்டோட சப்போர்ட்டிங் பில்லர் மாதிரி இருக்குது சார் மேலே பார்க்குறதுக்கு. ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் சார், அந்த ஜாமெட்ரி சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கிடெக்சர் ஜாமெட்ரி. ஜாமெட்ரின்னா லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஒரு இன்ச் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் போகக்கூடாது. நியூ பில்டிங்ஸில் அந்த ஜாமெட்ரி லெஃப்ட் ரைட் போகும், மேபி 2 inches 3 inches. ஓகே, செவருக்கு இல்லைன்னா இந்த பீமுக்கு இல்லைன்னா ஃபார் தி ஃப்ளோரிங் அப் அண்ட் டவுன் இருக்கும். நீங்கள் ஓல்டு பில்டிங்ஸ் பாருங்கள், ஓகே, பழைய பில்டிங் பாருங்கள். இந்த பில்டிங் அமீர் மஹால், இல்லைன்னா நம்ம லா காலேஜ் ஆர் த செனட் ஹவுஸ் ஆர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், இல்லைன்னா நம்ம இது ராஜ்பவன். அந்த நீங்கள் இது பாருங்கள், ஆர்கிடெக்சர் பாருங்கள், யூ மெஷர் இட், ஒரு இன்ச்சும் லெஃப்ட் ரைட் இருக்காது.
அது வாட் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் தி யூஸ்ட், என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, இட்ஸ் அமேசிங். வாட் அபவுட் தி பிரமிட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட்? ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னிக் தே ஹேட். சார் அதே மாதிரி பிரிட்டிஷ் கூட ஒரு நல்ல ஸோ பிரிட்டிஷ் ரூல் பண்ண டயத்தில் ஆர்காட் ஸோ உங்களோட இந்த டைனஸ்டி வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கத்தில் இருந்திருக்கீங்க. ஈவன் தோ யூ ஹேவ் ஒர்க் வித் தட் பீப்புள். எனக்கு அதோட ஃபோட்டோஸும் இங்கே நிறையா பார்க்க முடியும் சார். உங்களுக்கு லைக் பின்னாடி ஒரு ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. எனக்கு இந்த ஃபோட்டோஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா. சரி சார், ஃபஸ்ட்டு ரூல் வந்து நவாப் ஆஃப் கர்நாடக் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்தாங்க. ஓகே. ஸோ பிரிட்டிஷ் நவாப் கூட ஒர்க்கெல்லாம் பண்ணல. தேவர் நாட் ஒர்க்கிங் ஃபார் த பிரிட்டிஷ் ஆர் எனி திங். பிரிட்டிஷ் கேம் as the traders. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. நவாபோட ரூல் டைமு பிரிட்டிஷ் வந்துட்டு we want to do business with you. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க இல்லையா? இது வந்து ஜஹீருத் தௌலா நவாப் along with லார்ட் பக்கிங்ஹாம். இட் இஸ் அ சைன் ஆஃப் பிஸ்னஸ். அவர் 2 பேர் சேர்த்து ஒரு மில் ஸ்டார்ட் பண்ணாங்க, பிஎன்சி மில்ஸ். பிஎன்சின்னா பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பண்ணுறாங்க இல்லையா இந்தியா இங்கிலாந்து பிஸ்னஸ், யூஆர் டூயிங் பிஸ்னஸ் வித் த வேர்ல்ட், ரைட்? அதே மாதிரி நவாப்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் கால்ட் பிஎன்சி மில்ஸ். அதில் டெக்ஸ்டைல் மில் அது. ஸோ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அண்ட் தென் தட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் டர்ன்ட் இன் டு அ பொலிட்டிக்கல் ஆங்கிள். தென் த பிரிட்டிஷ் வந்து தே பிகேம் ஸ்ட்ராங்கர் இல்லையா? அப்புறம் நவாப்ஸ்க்கு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ரூலே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. தென் ஃப்ரம் த பிஸ்னஸ் இட் டர்ன் இன் டு அ பொலிட்டிக்கல். தென் த பிரிட்டிஷ் கேம் டு பவர். அதுக்கப்புறம் யூனோ த ஹிஸ்ட்ரி. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் பிரிட்டிஷோட ஃப்ரெண்டு, பிரிட்டிஷோட ஆலை. த ஹோல் இந்தியா அந்த காலத்தில் 596 princely ஃபேமிலிஸ் இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் territories. ஸோ பிரிட்டிஷ் வந்த டைம் இந்த 500 I think about 600 princely states அப்படியே இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் ஸ்டார்டட் ஆஸ் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் அண்ட் தென் தே டுக் ஓவர் ஆஸ் த காலனிஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி எப்படி ஆச்சு. ஸோ ஈவன் லாஸ்ட் இன்டர்வியூலேயோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க இவரெல்லாம் பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். There is a difference. It's very, very important to understand to all the people I'm saying. You have to be very cautious when you say that, they were British friends, they were French friends. No, it doesn't work like that. History keeps changing. British, even today, India and the British have very good relationships. It's very good. We have cordial relationship, peaceful relationship. But history is different. History has many different turns, left, right, center, right? So history is history, but how we see today and how we teach our children is very important. So it was the Nawab's rule. Adhu munadi India was, our space was ruled by somebody else. Now our YouTube video paatha, neenga paarenga, 2000 BC in the date start ஆகுது. And India keeps changing the map. இங்கே ஒரு டேட் அப்படியே போகும் 2000, 1900 அந்த பிசிலேருந்து. ஸோ இந்தியா மேப் நிறைய கலர் சேஞ்ச் ஆகும். இந்த திஸ் டைனாஸ்டி, அந்த டைனாஸ்டி, திஸ் டைனாஸ்டி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்தியா வாஸ் ரூல்ட் பை டிஃப்ரெண்ட் டைனாஸ்டிஸ், டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அதுக்கப்புறம் 1947 we got independence. That is different, right? So the British, our relationship started as a business relationship. Then they overpowered. And then they became powerful. And then we got independence. But the good thing is, we have, even today, India has good relationships with many countries, including England and many other countries. So I think we have to maintain that. History is history. In any case, everything is fine. Okay. And in the picture, like... This portrait? Yes. This one. Okay, can you guess? அங்கே ஒரு ஹிண்ட் இருக்கு பாருங்க. அவர் பேர்லேயே ஒரு ஹிண்ட் இருக்கும். நான் சொல்கிறேன், பேர் வந்து லார்ட் கானிமரா. ஓகே இதோட ஸ்ட்ரைக் ஆகுதா? கானிமரா சொன்னா? கானிமரா இஸ் த ஹோட்டல். தாஜ் கானிமரா. கானிமரா லைப்ரரி இருக்கு. ஸோ ஹி வாஸ் த கவர்னர் ஆஃப் தட் டைம். ஸோ லார்ட் கானிமரா வந்து கவர்னர். ஸோ ஆஸ் த கவர்னர் ஆஃப் தி பிளேஸ், ஹி வாஸ் லிவிங் இன் சேம் பிளேஸ் as தாஜ் கானிமரா இருக்கு இல்லையா?
அதுதான் அவரோட வீடு. இப்போது தாஜ் கனிமரா வந்து லார்ட் கனிமராவோட வீடு இருந்தது ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே. அண்ட் தட் ஏரியா ஆல்சோ ஹிஸ்ட்ரி சேஸ் தட் இட் பிலாங் டு தி நவாப்ஸ். ஸோ that's where they stayed. லார்ட் கனிமரா அவர் ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க, லேடி கனிமரா. ஐ திங்க் அதுக்கு முன்னாடி அங்கே ராபர்ட் கிளைவ் இருந்தாங்க வீடு. தென் கனிமரா, தென் இட் வாஸ் பாட் பை ஐ திங்க் ஸ்பென்சர்ஸ் கேம் இன் பிட்வீன் அண்ட் தென் தாஜ் கேம். நாங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்த ஒரு 6th 7th 8th வந்து ஹிஸ்ட்ரியில் படித்த நேம்ஸ் எல்லாம் கூடயும் ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து இந்த பில்டிங் ஸோ இந்த ஃபேமிலிலேருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் ஐ காண்ட் இமேஜின் தட் சார். ஏன்னா நான் இங்கே நீங்கள் சொல்கிறீங்க லைக் வந்து ஸோ பெக்மன் சொல்கிறீங்க, இங்கே வந்து லார்ட் கன்னிமரா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்டில் நவாப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஐகானிக் ஒரு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கூட ஒரு 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 ட்ரேடிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு இல்லையா சார்? இட் டெவலப்ஸ், இங்கே ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ வாட் ஆர் த ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் மேஜர் டெவலப்மெண்ட் தட் யூ பீப்புள் டன் சார்? See, one of the first and foremost, they were the rulers. Nawabs வந்து ruler இருந்தாங்க. Okay. Business was a parallel running, not the main. They were not businessmen. Very important. அவர் வந்து rulers தான். The foreigners came as businessmen. நம்ம இவரெல்லாம் ரூலர் இருக்காங்க, நவாபெல்லாம் ரூலரு, அவரோட பிஸ்னஸ் பண்ணலாம். ரைட். ஸோ தட் வாஸ் த பிஸ்னஸ் ஆங்கிள். பட் த கான்ட்ரிபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கான்ட்ரிபியூஷன் வாஸ் மெயின் ஃபார் த பீப்புள். த மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். அது கான்ட்ரிபியூட் பண்ணோம். நிறைய எஜுகேஷனல் ஸ்பேசஸ் ஓப்பன் பண்ணோம். இந்த ஸ்கூல்ஸ் மெயின்லி அந்த காலத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜ் அப்புறம் வந்தது. மெயின்லி இட் வாஸ் அ ஸ்பேஸ் ஃபார் எஜுகேஷன். அந்த மாதிரி நிறையா ஸ்டார்ட் பண்ணோம். ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணோம். லேட்டர் இட் பிகேம் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் லேட்டர் அதெல்லாம் அப்புறம். பட் ஃபர்ஸ்ட் திஸ் வாஸ் கான்ட்ரிபியூட்டட். எஜுகேஷன், ஹெல்த் கேர். நிறைய பேருக்கு வீடு கிடையாது. ஸோ தே கன்ஸ்ட்ரக்டட் காலனிஸ். ஓகே, காலனிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பீப்புள் ஹூ கம் ஃப்ரம் அதர் வில்லேஜஸ் அவர்களெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் போயிடுச்சு. And also they built many other monuments and mainly என்ன சொல்றேன்னா டெவலப் பண்ணாங்க. எடுத்து வெளியே ஓடல. They didn't steal the place and run away. They developed India. That is very important to know. Even for the people. Many people came, என்ன சொல்லுவாங்க, இந்தியாவை லூட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. நவாப்ஸ் லூட் பண்ணல, இங்கே தான் டெவலப் பண்ணோம் மக்களுக்கு. For their people. Evidence இருக்குது. It is not just in the books. Practically பார்க்கலாம். So the difference between the colonization, right, the colonial powers and the Nawabs is the colonial powers வந்துட்டு they saw India as a treasure, right? So they came to do business and then they looted and went. The Nawabs built India. Yeah, yes sir, but that is the difference. It's very important. Yeah, yes. It's very important. Yes, நவாபை கம்பேர் பண்ணுறப்ப பிரிட்டிஷ் தான் இங்கேருந்து நம்மளோட நிறைய விஷயங்கள். As rulers சொல்கிறேன். Yes, okay. And the rulers before British, we had the kingdom, the Chola kingdom, Midhu kingdom, and the kingdom, the Pallavas in the south. And in the north, there were the Marathas, the Delhi Sultanate, the Orissa kingdom. They all developed India. Of course, in the battle, war, conquest, that is a different history. But make sure to differentiate who built and who didn't build. We have always contributed for India. Even today, contribute pandrom, and even in the future, we will always contribute for the development in India. It can be anything, not only money developments. ஏன்னா இப்போ நான் வந்து டெவலப்மெண்ட் சொன்னால் you only think of developing like buildings and business and all that. Even to bring people together, even to talk, ஒரு பீஸோட ஒரு ஹார்மோனியோட பேச, அதுவும் டெவலப்மெண்ட். So this is our country. Yeah, yes. At the end of it. இங்கே இப்போது எவ்வளோ பேர் சார் இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க.
ஒரு ஒரு எக்ஸ்டென்டிவ் ஃபேமிலியாக தான் இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இப்போது? ஃபஸ்ட்டு சிபாக் பேலஸ்லேருந்து இங்கே வந்தோம் இல்லையா அமீர் மஹாலுக்கு, அப்போ வந்து 30 பேர் தான் வந்தாங்க. 30 people, 35 35 பேர். அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஈவன் த ஸ்டாஃப் அவரோட ஃபேமிலியும் வந்தாங்க, ரைட்? ஸோ ஃப்ரம் 30 people it expanded, families grew. நிறைய பேர் வெளியே போனாங்க, வெளியே ஒரு டு ஒர்க் அண்ட் ஆல் தட். இப்போ இருக்கிறது ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. ஓகே, only family members or including? Family is about 200. Oh, okay. Staff family is about 300. Okay. Cooks family வேறு. Okay. 10th generation of cooks, chefs. ஓகே, இங்கே இருக்கிறவங்க ஒரு 10 ஜென்ரேஷனாக உங்ககிட்ட இருக்கிறவங்க. 10 generation ஃபார் பிரியாணி செப்பரேட் ஃபேமிலி இருக்குது, ஃபார் சாலன்ஸ்க்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபார் டெசர்ட் செய்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஓகே. We have everyone here, electricians, carpenters, drivers, gardeners, caretakers, guards, security. அவரோட ஃபேமிலிஸ், அவரோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. சென்னைக்குள்ளே யூ ஆர் ரன்னிங் ஒரு மினி It's கிங்டம் வருது சார் இருக்கு. So and they come from all faiths. முஸ்லீம் இருக்கிறாங்க, ஹிந்து இருக்கிறாங்க, கிறிஸ்டின் இருக்கிறாங்க, and living in peace and harmony. That's what. ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். லைக் எவ்வளோ பேர், எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா, அவர் வந்து ஸோ வேறு இடத்துல இருக்கீங்களா, எப்படி சார் இது? Family members, our immediate family is here, but extended family வந்து எங்கே இருக்கிறாங்க? Some in the Middle East, some in UK, some in the US, எல்லாம் ஸ்கேட்டராக இருக்கிறாங்க. So yes, so this is what I think the idea is, to live in peace and harmony even in the family members would. It's very important. ஸோ கிட்டத்தட்ட இதுக்குள்ளே ஒரு ஒரு மினி டவுன் அந்த கான்செப்டில் இது இட்ஸ் லைக் அ கம்யூனிட்டி. கம்யூனிட்டியா? ஓகே. இட்ஸ் லைக் நெய்பர்ஹுட் சொல்லுவோம். ஓகே. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்கும்? ஒரு 200 அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் 200 into ஒரு ஃபேமிலியில் ஆவரேஜ் ஒரு 3-4, அதே ஒரு 500-600 people ஆச்சு இல்லை? ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் காலனி மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் கேம்பஸ். பட் இட் இஸ் தி ஒஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் தி பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட். ஓகே. ஓகே. ஸோ பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டோட official residence is Amir Mahal. Amir Mahal is allotted to the Prince of Arcot, not to his family also, not to anybody. It is the officially allotted to the Prince of Arcot. It's not to one person. And the title. Yeah, please. Yeah. So because the Nasana Madri and the Chipak Palace was taken away, and this was by the government of India to the Prince of Arcot in perpetuity. But the land. In the land is very important to know. The Amir Mahal building was built on the land of the Nawabs itself. And today it is the official residence of the Prince of Arcot. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் டோர்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.